அசோக் நல்ல பொண்ணா தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது சரி, என்ன பேருன்னு கேளு. சீதா. நீ ஏடா முந்தர? நான் அந்த பொண்ணு பதில் சொல்லிச்சுன்னா குரல் நல்லா இருக்கா, அடக்கமா பேசுதா, குறைஞ்சபட்சம் ஊமை இல்லாமலாவது இருக்குதான்னு பாக்கலாம்னு பார்த்தேன். எடுத்து விட்டிய. எவ்வளவு பெரிய ஐடியா பண்றேன் நானு. தப்பு தப்பு. சரி சீதா, உன் பேரை நான் சொல்லிட்டேன். நீ யார் தெரியாது சொல்லு. ஆனா என் பேரை சொல்லக்கூடாது, என் அப்பா அம்மா பேரையும் சொல்லக்கூடாது. ஒண்ணு செய், உங்க அம்மா பேரை சொல்லு. தெய்வம். இந்த ஒரு வார்த்தை போதுமா? நீ எவ்வளவு உயர்ந்த பொண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. உன்னை மருமகளா அடைய நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப புகழாத. தெய்வம்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு இவ்வளவு புகழ்ச்சியா? வர வர சினிமால வர அம்மா மாதிரி பேச ஆரம்பிச்சு. இதெல்லாம் கூட தப்பு இல்ல. ஒரு விஷயத்த நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. என்னப்பா குண்டை தூக்கி போடுறீங்க? அவ அப்பாவை பத்தி சொல்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீங்க உட்காருங்க. பெத்தவங்க தவறுக்கு பிள்ளைங்களை தண்டிக்கிறது முட்டாள்தனம். உங்க கணவரை பத்தி அசோக் எங்க கிட்ட எல்லாம் உயர்வாதான் சொல்லிருக்கான். நான் வருத்தப்படுறது வேற விஷயத்த நினைச்சு. இவ்வளவு லட்சணமா ஒரு பொண்ணை தேர்ந்தெடுத்திருக்கான். இத 2 வருஷமா எங்க கிட்ட எல்லாம் மறைச்சிருக்காரு இந்த மடப்பைய. இது என்ன நியாயம்? சாமி சாமி, நம்ம மடத்துக்கு சொந்தமான ரத்னஹாரம் திருடு போயிடுச்சுங்க. கடவுளிடமே திருட முடியுமா? இது அவன் விளையாடு. இதற்கும் ஒரு பொருள் இருக்கு. திருடிட்டு ஓடுறியா? யார்கிட்ட கொண்டு அடிக்காதீங்க, நான் திருப்பி கொடுத்துறேன். கேள்விப்பட்ட இந்த ஊருக்குள்ள இனிமே திருடுனா உன்னை போனா அவளைய போனா. விஜயா, 20 வருஷங்களுக்கு பிறகு நம்ம பாலு ஒரு என்ஜினியராகவும் கலெக்டராகவும் ராணுவ வீரனாகவும் ராஜ நட போட்டு இந்த சமுதாயத்தில் வாடுறத கொஞ்சம் கற்பனை பண்ணிப்பாங்க. உன்னை பத்தி என்னென்னமோ கனவு கண்டிருந்தேடா. அவ்வளவு நிர்மூலமாக்கிட்டு திருடனா வந்து நிக்கிறியே. இதுக்காக பல வருஷமா பட்டினி கிடந்து உன்னை ஆளாக்கின பாவி. இன்னும் வேண்டாம் உயிரோட இருக்கிற பாவி பாவி. அம்மா, என் கண்முதல நிக்காதே, போ போயிடு. அம்மா, ஏன் என்ன அடிக்கிற? நீ ஒழுங்கா சோறு போட்டிருந்தா நான் அப்படி திருட போவனா? ஒழுக்கன்னு ஓயாம பேசுறியே, உயிரை விடுறிய. எது ஒழுக்கம் உனக்கு தெரியுமா? பெத்த குழந்தைங்களுக்கு 3 வேளை ஒழுங்கா சோறு போடணும். அப்படி முடியல, பிள்ளைகளே தராம இருக்கணும். இதுதான்மா ஒழுக்கம். வறுமையில ஒண்ணும் தெரியாத குழந்தைங்க மேல சுமத்தி என்ன திருடனாக்கிட்ட, மீனாவை குருடியாக்கிட்ட. சொல்லு, பாவி நீயா நானா? இன்னைக்கு நாட்டுல திரியிற எத்தனையோ திருடர்களும் விபச்சாரிகளும் உன்னை போல பொறுப்பில்லாத தாய்மார்களால் உருவாக்கப்பட்டவங்க தான். உன்னை ஒரு தாயின்னு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. இனிமே நீ எனக்கு தாயும் இல்ல, நான் உனக்கு மகனும் இல்ல. எல்லாரும் இங்க இருக்கீங்க. சாருக்கு என்ன விஜயா? குடி முழுகி போச்சுடி, குடி முழுகி போச்சு. சாரு முழுகாம இருக்கா. நம்ம சாரதா MBBS தான், டாக்டர் தான். அம்மா என்ன மன்னிச்சிருமா, அம்மா என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. பசியோட கொடுமையில நான் தவறிட்டேமா, நான் தவறிட்டேன். அம்மா என்ன மன்னிச்சிருமா, அம்மா என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு. ஆத்தோரோ விதைச்சு அன்றாடம் நீரரைச்சு ஆத்தோரோ விதைச்சு அன்றாடம் நீரரைச்சு
அவ காத்திருந்தா அவ கண் விழிச்சா அவ காலமெல்லாம் கனவு கண்டா கண்ணம்மா அவ காவலுக்கு ஒரு நியாயமில்லே வெறும் கண்ணீர் தான் மிச்சமாச்சு சின்னம்மா சேவலுக்கும் கோழிக்கும் தான் சொந்தமில்லே கோழி பெற்ற குஞ்சுக்குமா பந்தமில்லே நாலு குஞ்சும் நாலு வழி போன பின்னே அட யாரை நம்பி வாழுவது கூறு கண்ணே ஆத்தோரம் பெத பெதச்சு அன்றாடம் நீரரைச்சு அவ காத்திருந்தா அவ கண் விழிச்சா அவ காலமெல்லாம் கனவு கண்டா கண்ணம்மா தாய் நினைச்ச நினைப்பில ஒரு நோக்கம் உண்டு தட்டு கெட்ட பிள்ளைக்கெல்லாம் என்ன உண்டு கண்டதெல்லாம் காட்சியாச்சு உலகத்திலே அட கட்டுப்பாடு உடைஞ்சு போச்சு இதயத்திலே மானம் கெட்டு சேலை வாங்கி கட்டணுமா மதியம் கெட்டு சோறு வாங்கி உண்ணணுமா நாணம் கெட்டு பூமியிலே நடக்கணுமா அடனாலும் கெட்டு உயிரை வச்சு வாழணுமா ஆத்தோரம் வெத வெதச்சு அன்றாடம் நீரரைச்சு அவ காத்திருந்தா அவ கண் விழிச்சா அவ காலமெல்லாம் கனவு கண்டா கண்ணம்மா அவ காவலுக்கு ஒரு நியாயமில்லே வெறும் கண்ணீர் தான் மிச்சமாச்சு சின்னம்மா வாங்க அதோ பாருங்க சுவாமி இந்த பெண் தான் எது என்னையே சாமி காப்பாத்துனீங்க நான் என் உயிரோட இருக்கணும் 4 குழந்தைகளை பெற்ற உனக்கு ஏமா இந்த நிலை 4 குழந்தைங்கிறது நானே மறந்துட்டேன் உங்களுக்கு எப்படி சாமி தெரியும் சுவாமிகளுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது சாமி என் குழந்தைங்க மேல நான் உயிரே வச்சிருந்தேன் அவங்களுடைய எதிர்காலம் தான் என் லட்சியமா வந்தது ஆனா என் குழந்தைங்க கெட்டு போச்சு சாமி கெட்டு போச்சு விதியினுடைய விளையாட்டு இந்த குழந்தைகளுக்காக புருஷனை கூட நீ வேண்டான்னு ஒதுக்குன ஆமா அது எவ்வளவு பெரிய தவறுன்னு இப்பதான் புரியுது அப்ப மட்டும் நீ தவறு செய்யல இப்பவும் தவறு செய்துகிட்டு இருக்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்ங்கிறது பாடம் அது என் குழந்தைகளுக்கு செய்யாத பாடம் அது குழந்தைகளுக்காக சொன்ன பாடம் இல்ல பெற்றோர்களுக்காக சொன்ன பாடம் பெற்றோர்கள் ஒரு தெய்வத்துடைய நிலையிலே இருந்து குழந்தைகளை கண்காணிக்க வேண்டியவர்கள் நல்ல குழந்தைகளை நேசிக்க நீயும் நான் இருக்கு அவங்கள யாருமே நேசிப்பாங்க கெட்ட குழந்தைகளை ஆதரிக்கத்தான் ஒரு தாய் தேவை
அவங்க மேல அன்பு செலுத்தி அவங்கள நல்ல வழியில நடத்தி செல்றதுதான் ஒரு தாயினுடைய கடமை. இவ்வளவு காலமா இந்த உண்மை எனக்கு புரியலையே. சாமி, என் கண்களை திறந்துட்டீங்க. இனிமே நான் ஒரு நல்ல தாயா இருப்பேன். சாமி, என்னுடைய 4வது குழந்தைய என் கணவர் சிறு வயசுல இருந்தே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாரு. அதை பார்க்கணுங்கிற ஆசை இவ்வளவு வருஷமாயே எனக்கு தனியில. நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, அந்த பையன் எங்க வளர்றான்னு சொல்ல முடியுமா? சொன்னா அங்க போய் உரிமை கொண்டாடுவேன். பெத்தவ தாயா வளர்த்தவ தாயாங்கிற பிரச்சனைக்கு உன் பிள்ளையே ஆளாக்குவேன். பெத்த பிள்ளையாவே நினைச்சு வளர்க்கிற அந்த பெற்றோர்களுக்கும் தீராத துன்பத்தை உண்டு பண்ணுவேன். இல்ல சாமி, இல்ல. தெய்வத்தின் மேல ஆணை, அவனுடைய பிறப்பு ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அவனை உரிமை கொண்டாடவும் மாட்டேன். தூரத்தில் இருந்தபடியே அவனை ஒரு முறை ஆசை தீர பார்த்தா போதும். சொல்லுங்க சாமி. கோடீஸ்வரர் நடராஜனுடைய பிள்ளைதான் நீ பெத்த மகன். அசோக் என் மகனா? என் மகன் என் கத்தை காப்பாத்துறானா?